இந்த ப்ராடக்ட் இருந்தால் போதும் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் பண்ணலாம். ஹே கேஸ், வெல்கம் டு அவர் பேஜ். நம்ம லாஸ்ட் வீடியோஸில் இப்போ எப்படி கேலோரிஸ் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வெயிட் மெஷரிங் மிஷின் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம அதை போயிட்டு பை பண்ணிடுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகே கேஸ், இப்போ எப்படி கேலோரிஸ் மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிஷினில் இப்போ வந்து நீங்கள் ஈவினிங் ஒரு சாப்பிட்றீங்க, லஞ்ச் சாப்பிட்றீங்க, 200 கிராம் ஆஃப் ரைஸ் சாப்பிட்றீங்க. இப்போ நீங்கள் ரைஸ் கொண்டு போயிட்டு அந்த மிஷினை வச்சு பாருங்க எவ்வளோ கிராம் இருக்குன்னு அது காட்டும். இப்போ 200 கிராம் காட்டுதுன்னா நேராக நீங்கள் சார்ஜிட்டு போயிருங்க. சார்ஜிட்டு போயிட்டு ஹவு மெனி கேலரிஸ் இன் 200 கிராம் ஆஃப் ஒயிட் ரைஸ்னு போடுங்க. அதில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு நம்ம காட்டும். அதே மாதிரி ஒரு மீலுக்கும் நீங்கள் வந்து கேலரிஸை கால்குலேட் பண்ணிகிட்டே வந்துருங்க. உங்களுக்கான கேலரிஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் எப்படி உங்கள் பாடிக்கு தேவையான கேலரிஸை கால்குலேட் பண்ணுறதுன்னு. அதில் வர கேலரிஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி அது வரைக்கும் சாப்பிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹிடன் கேலரிஸ் என்னன்னு பார்த்துலாம். ஹிடன் கேலரிஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கேலரிஸ். எக்ஸாம்பிள், ஆயிலில் ஃப்ரை பண்ண சிப்ஸ் அப்படி இருக்கிறது, இல்லைனா நம்ம சட்னிக்கு ஆயில் போட்டு சாப்பிடுவோம் அதெல்லாம். அப்புறமா நம்ம டீ காஃபி, இதெல்லாம் ஹிடன் கேலரிஸ். எப்படி ப்ரோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி ரெடியூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃப்ரை பண்ண ஐட்டமும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறது நல்லது உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற வரைக்கும். அதை ரெடியூஸ் பண்ணாலே உங்களுக்கு பாதி கேலரிஸ் வந்து காணாமல் போயிடும். அப்புறமா டீ காஃபியில் எப்படி போய் கேலரிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம போகிற சுகர் தான் அதிகமாக இருக்கும். சுகரில் வந்து அதிக கேலரிஸ் இருக்குது. 1 ஸ்பூன் சுகரில் 40 to 50 கேலரிஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். சுகர் இல்லாமல் சாப்பிட்றது நல்லது. சில பேர் சுகர் டக்குன்னு அவாய்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 3 ஸ்பூன் போகிற இடத்துல 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் போகிற இடத்துல 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக க்ரீன் டீ இல்லை பிளாக் டீ உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்கள் குடிக்க ஸ்டார்ட். இப்போ வந்து எப்படி அந்த டீ எல்லாம் மெஷர் பண்ணுற அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது நீங்கள் போயிட்டு வச்சினாலே மிஷினில் உங்களுக்கு வந்து கிராமாக கட்டும். அது எம்எல்ஏ கன்வெர்ட் பண்ணி சார்ஜிபிள் போட்டாலே வந்துடும். ஓகே கேஸ், மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ப்ராடக்ட்டை பை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோட்டீன் சோர்ஸ் எதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கான் ஆன் பண்ணிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கேஸ், தேங்க்யூ, பை பை, ஸ்டே பாசிட்டிவ்.